அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலல் மலிக்கு இன்னி அரா சபஅ பகராத்தின் சிமான் யௌகுலுஹுன்ன சபஉன் இஜாஃப் வசபா சும்புலாத்தின் குதுர் வஉஹர யாபிசாத் யா ஐயுஹல் மல அஃப்தூனி ஃபி ருயாய இன் குன்தும் லிருயா தாபுரும். அமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். மிஸ்ர் நாட்டு மன்னன் ரய்யான் பின் வலீத் கூறினார், நிச்சயமாக நான் கொலுத்த 2 பசுக்களை பார்க்கிறேன். மெலிந்த 7 பசுக்கள் அவற்றை புசிக்கின்றன. அதே போன்று 7 பசும் கதிர்களை பார்க்கிறேன் மற்றும் காய்ந்து உலர்ந்து போன 7 கதிர்களையும் நான் பார்க்கிறேன். மந்திரி பிரதானிகளே, இந்த கனவுக்கான விளக்கம் என்ன என்பது எனக்கு நீங்கள் தெரிவிங்கள். கனவுக்கு நீங்கள் நல்ல பணம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் என்று மிஸ்ர் நாட்டு மன்னன் ரய்யானுபுனு வலீத் தங்களுடைய மந்திரி பிரதானியிடத்தில் கேட்கிறார். காலு அதுகாசு அஹ்லாம் வமா நஹ்னு பி தஅவீரில் அஹ்லாமி பி ஆலிமீன். இது பொருளற்ற கனவுகளாக இருக்கின்றன. பொருளற்ற கனவுகளுக்கு விளக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாக இல்லை என்று அவர்கள் கைவிரித்து விட்டார்கள். வகால்லதி நஜா மின்ஹுமா வத்தக்கர் பாத உம்மத்தின் அனவுன் அப்பியுக்கும் பித்தாவிலிஹி ஃபாரிசிலும். சிறையிலிருந்து யார் விடுதலை பெற்று உயிரோடு இருந்தாரோ அவர் இந்த உரையாடலை கேட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாலே அவருக்கு நினைவு வந்தது, நான் இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன், என்னை நீங்கள் சிறைக்கு அனுப்புங்கள், யூசுப் நபி இடத்திலே கேட்டு வருகிறேன். அவர் சிறைக்கு வந்தார். கேட்டார், யூசுப் ஐயூஹ சித்திக், உண்மை பேசக்கூடிய யூசுஃபே, அப்தினா ஃபி சபை பக்கராத்தின் சிமான், கொளுத்த 7 பசுக்கள், யௌகுலுஹுன்ன சபஉன் இஜாஃப், மெலிந்த 7 பசுக்கள் அவற்றை விழுங்குகின்றன, புசிக்கின்றன. சபை சும்புராத்தின் குதர், பசும் கதிர்கள், 7 பசும் கதிர்கள், வௌஹர யாபிசாத், 7 காய்ந்து உலர்ந்த கதிர்கள். இது பற்றி நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். லா அல்லி அரிஜு இலன்னாஸ் லா அல்லஹும் யாலமு, நான் இதற்கான விளக்கத்தை மன்னனிடத்திலே மக்களிடத்திலும் எடுத்துச் செல்வேன், அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். யூசுப் நபி சொன்னார்கள், தஸரஊன சபா சினீன் தஅபா ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹு ஃபி சும்புலிஹி இல்லா கலீலம் மிம்மா தவக்குலூன். 7 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும். நீங்கள் எதை அறுவடை செய்கிறீர்களோ அதை அதனுடைய கதிரிலேயே விட்டுவிட வேண்டும், நீங்கள் சாப்பிடுகின்ற ஒரு சில தானியங்களை தவிர. சும்மா ஏத்தி மிம்பாதி தாலிக்க சபுன் ஷிதாத் யௌகுல்ன மா கத்தம் தும் லகுன்ன இல்லா கலீலம் மிம்மா தோசின். பின்பு 7 கடுமையான பஞ்ச ஆண்டுகள் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எதை சேமித்து வைத்தீர்களோ அவற்றை அந்த 7 பஞ்ச ஆண்டுகள் சாப்பிட்டு விடும். இல்லா கலீலம் மிம்மா தோசினும், விதை நெல்லாக எதை நீங்கள் சேமித்து வைத்திருந்தீர்களோ அதை தவிர. சும்மா ஏத்தி மிம்பாதி தாலிக்க, அந்த 7 பஞ்ச ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு செழுமையான ஆண்டு வரும். ஆமுன் ஃபீஹி யுகாசுன் நாஸ், மக்களுக்கு மழை பொழிய ஆரம்பிக்கும். ஒஃபீஹி யாசிரும், அப்போது அவர்கள் சுகபோகமாக இருப்பார்கள். பழங்களை அவர்கள் ரசம் பிழிந்து புசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று அன்பு சகோதரர்களை பெரியவர்களே, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறை கைதிற்கு அதற்கான ஒரு விளக்கத்தை தருகிறார். சூரா யூசுஃபினுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 2 சிறை கைதிகள் நண்பர்கள் அவர்கள் கண்ட கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தக்க விளக்கம் பலன் சொல்லியிருந்தார்கள். அவர்கள் ஒருவர் கழுவில் ஏற்றப்பட்டு விட்டார், சாகடிக்கப்பட்டு விட்டார். இன்னொருவர் தப்பித்து விட்டார். அவர் மறுபடியும் மன்னனுக்கு மதுபானம் பரிமாறக்கூடியவராக இருந்தார். இது நாம் ஏற்கனவே தெரிந்த வரலாறு, சூரா யூசுஃபிலே சொல்லப்பட்ட ஒரு வரலாறு. இந்த நேரத்தில் தான் அந்த நாட்டு மன்னன், அவன் பேர் ரய்யானுபுனு வலீத், அவர் ஒரு கனவு காண்கிறார். இப்போது நாம் சொன்ன கனவு தான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுஃபினுடைய 43ஆம் வசனத்திலிருந்து பதிவு செய்திருக்கிறான்.
அன்பு கூர்ந்து தாங்கள் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் மறுபடியும் இந்த வசனத்திற்கான பொருளை தர்ஜுமாவை புரட்டி பார்க்க வேண்டும். சற்று நன்கு விளங்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மன்னன் என்ன கனவு காண்கிறார்? கடலிலிருந்து 7 கொழுத்த பசுக்கள் வருகின்றன. அதே போன்று 7 மெலிந்த பசுக்களும் வருகின்றன. அந்த 7 மெலிந்த பசுக்கள் இருக்கின்றனவே அந்த கொழுத்த பசுக்களை சாப்பிடுகின்றன. இது ஒன்று. நம்பர் 2, பசும் கதிர்கள், நல்ல செழிப்பான கதிர்கள், 7 கதிர்கள். அதே போன்று அதை வளைத்து கொண்டிருக்கிறது காய்ந்து உலர்ந்து போன சருகுகளாக ஆகிவிட்ட 7 கதிர்கள். இந்த கனவு மன்னனுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குறது. காலை எழுந்த மாத்திரத்தில் மந்திரி பிரதானி இடத்திலே சொல்லுகிறார், இதற்கான விளக்கம் என்ன? அவர்கள் கையை விரிக்கிறார்கள். இதெல்லாம் கற்பனை கனவுகள். கற்பனை கனவுகளுக்கெல்லாம் எங்களால் விளக்கம் சொல்ல முடியாது. இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தவர் ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு சிறை கைதியாக அடைக்கப்பட்டு வெளிவந்திருந்தார் அல்லவா? நீண்ட காலம் ஆகிவிட்டது, பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, ஆகா, நாம் ஒரு நல்ல மனிதரோடு சிறையில் இருந்தோமே, அவருக்கு இதற்கான பலன்கள் தெரியுமே, நாம் கண்ட கனவுகளுக்கு அவர் நல்ல பலன்கள் சொன்னாரே. ரையானிடத்தில், மன்னனிடத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு சான்ஸ் தாருங்கள், நான் போகின்றேன் சிறை கூடத்திற்கு. அங்கே ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் இதற்கான பலன்களை நான் கேட்டு வருகிறேன். வந்தார். யூசுப் ஐயூஹ சித்திக் அழைக்கிறார். அழைத்து இந்த ரையான் மன்னன் கண்ட காட்சியை எடுத்துரைக்கிறார். அவர் என்ன காட்சி கண்டார்? 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் புசிக்கின்றன, 7 பசும் கதிர்கள் மற்றும் 7 காய்ந்து உலர்ந்த கதிர்கள். இதற்கு என்ன விளக்கம்? எங்களுடைய மன்னன் இந்த கனவை கண்டிருக்கிறார். அப்போதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7 பஞ்ச ஆண்டுகள் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் உடனடியாக என்ன செய்யுங்கள்? 7 வருடங்கள் நல்ல முறையில் விவசாயம் செய்யுங்கள். விவசாயம் செய்து உங்களுக்கு தேவையான தானியங்களை, சாப்பாட்டுக்கு தேவையான தானியங்களை எடுத்துக்கொண்டு நன்கு கவனிக்க வேண்டும். மற்ற அந்த தானியங்களை கதிர்களையே அப்படி விட்டு விடுங்கள். கதிர்களையே நன்கு விவசாய இடத்தில் கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள், கதிர்களையே தானியங்களை விட்டால் பூச்சி தின்னாதது. எவ்வளவு காலமானாலும் அது இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அப்படி செய்யுங்கள். அதற்கு பின்பு ஒரு 7 ஆண்டுகள் கடுமையான பஞ்ச ஆண்டுகள் வரும். அதுதான் அந்த காய்ந்து உலர்ந்த அந்த 7 கதிர்கள் அதை புசிக்கின்றன அல்லவா, அதற்கான ஒரு விளக்கம். 7 பஞ்ச ஆண்டுகள் வரும். அந்த பஞ்ச ஆண்டுகளில் நீங்கள் கதிர்களில் சேமித்து வைத்திருந்தீர்களே தானியங்கள், அந்த தானியங்கள் தேவைப்படும். மக்களுக்கு அதைத்தான் நீங்கள் பரிமாறுவீர்களால் பசியினால் பட்டினியினால் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டிய நிலைமை உண்டாம். நன்கு கவனிக்க வேண்டும். அருமையான ஒரு கனவு. அந்த கனவுக்கான ஒரு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். நீங்கள் அதற்கு பின்னாலே அடுத்து விவசாயம் செய்வதற்கு தேவையான அந்த விதை நெல்லுகளை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து தேவைப்படும் அல்லவா, விதை நெல்லுகளாக இருக்கலாம், விதை கோதுமைகளாக இருக்கலாம். பின்பு ஒரு புதிய செய்தியை வெளியிடுகிறார்கள் யூசுப் நபி. ஒரு டைம் வரும், 7 + 7 14 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னாலே ஒரு ஆண்டு நல்ல மழை பெய்யும், வயல்வெளிகளில் தண்ணீர் நிறையும், ஏரிகளையும் நதிகளையும் தண்ணீர் நிறைந்து ஊரே பசுமையாக ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் பழம் கனிகள். அந்த ஆயத்தினுடைய கடைசி சொல்கிறது, திராட்சை பழம், ஜெய்துன் பழம், இந்த பழங்களை நீங்கள் பழ ரசம் பிழிந்து சாப்பிட்டு நல்ல சுகபோகமாக வாழ்வீர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, அது அப்படியே நடக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு தந்த பிச்சை. அதாவது கனவுகளுக்கு, மக்கள் காண்கின்ற அந்த கனவுகளுக்கு அதற்கான அந்த உரிய விளக்கம். மந்திரி பிரதானிகள் அது பொருளற்ற கனவுகள், கற்பனை கனவுகள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அது கற்பனை கனவுகள் கிடையாது, அது உண்மை கனவுகள். அதே போன்றே நடக்கிறது. 7 வருடங்கள் தாபா. குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு தாபா என்றால் தொடர்ந்து 7 ஆண்டுகள் அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். சாப்பாட்டுக்கு தேவையான அந்த தானியங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டு பாக்கி உள்ளவற்றை களஞ்சியங்களில் வைத்து விட்டார்கள். பத்தாயம் என்று நாம் கூறுவோம் அல்லவா, நம் மதர்சாவில் 30-40 ஆண்டுக்கு முன்னாலே பிரம்மாண்டமான பத்தாயங்கள் இருந்தன. அந்த பத்தாயங்கள் தான் என்ன செய்வார்கள்,
நெல்லுகளை எல்லாம் சேமித்து வைத்து அவ்வப்போது அதை வெளியே எடுத்து அதை காய்ச்சி அதற்கு பின்னால் மில்லுக்கு கொண்டு போய் சென்று அதை அரிசியாக்கி அந்த அரிசியைத்தான் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் 150-200 மாணவர்கள் நம்முடைய விவசாய பூமியில் விளைந்த அந்த நெல்லுகள் மூலமாக கிடைத்த அரிசிகளைத்தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நிலைமை மாறி போய்விட்டது. இப்போது பத்தாயம் காணப்படவில்லை. விவசாயத்திலிருந்து எந்த ஒரு வருமானங்களும் இல்லை. யார் யாரோ அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம். இதே போன்றுதான் களஞ்சியங்கள். அதில் சேமித்து வைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் 7 பஞ்ச ஆண்டுகளில் பயன்படும், பின் மழை பொழியும் என்கின்ற அந்த அருமையான கனவுகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு விற்பனர் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். சில சமயங்கள் நல்ல கனவுகள் வரும். அதை லபீபுகள் ஹபீபுகளிடத்தில் நாம் எடுத்து சொல்லலாம். புத்திசாலிகள் மற்றும் அறிவாளிகளிடத்தில் எடுத்து சொல்வதற்கான விளக்கத்தை கண்டோம் என்றால் அதில் நமக்கு நல்ல பல தகவல்கள் கிடைக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி இதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொல்ல போறான் கவனிக்க வேண்டும். இப்போதான் யூசுப் நபி விடுதலையாக போகிறார். அந்த சிறை கைதியிடத்தில் சொல்லி அனுப்பித்தார்கள். யூசுப் நபி, நீங்கள் உங்களுடைய மன்னனிடத்திலே இப்படி ஒரு நிரபராதி சிறை கூடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த சிறை கைதி மறந்து போய்விட்டார். மறந்து போய் பல்லாண்டுகள் ஆகிவிட்டன. பல்லாண்டுகள் ஆனதுக்கு பின்னால் இதற்கான விளக்கங்களை கொண்டு போய் மன்னனிடத்தில் எடுத்து சொல்லியதற்கு பின்னால் இப்போதான் மன்னனுக்கு யூசுப் நபி என்றால் யார் அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுதலையாக போகிறார்கள். அடுத்த வசனங்களில் வல்ல அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமாக கிடைக்கிற நல்ல கருத்துக்களை இதயத்தில் உள்வாங்க நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு பிரிவானாக வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.